ஜார்க்கண்டில் மீண்டும் ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் மீண்டும் முதலமைச்சராரா மனைவி ஆக்க போறாருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். மோஸ்ட்லி ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணிக்கு ஆறுதல் என்றாலும் கூட மகாராஷ்டிரால ஒரு மகா வெற்றியை பாஜக பதிவு செய்திருக்கிறது. 76% இடங்களை, கிட்டத்தட்ட 77% இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக. ஒரு கிளீன் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அளவில். திரு கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஹிதாயத்துல்லா அரங்கத்திலையும் அதே போல திரு நாராயணன் திருப்பதியும் இணைந்திருக்கிறார்கள். திரு கார்த்திகேயன், லோக்சபா தேர்தல் பாஜகவுக்கு அவங்க ஜெயித்தாலும் கூட ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஏன்னா 300 380 சொல்லிட்டு அவங்க வந்து ஃபெல் ஷார்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஆனா அந்த ட்ரெண்டை இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா? இப்போ நம்ம ஹரியானா மகாராஷ்டிரா வைத்து மட்டும் சொல்லலை, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட அவங்க வந்து போட்டியிட்ட இடைத்தேர்தல்களில் கணிசமாக வென்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மே ஜூன்ல இந்த பாஜக சந்தித்த பின்னடைவை திருப்பிட்டாங்க, காங்கிரஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, அப்படி நாங்கள் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் சொன்னது போல் வந்து 400 பார் 380 400க்கும் மேலேன்னு சொன்னாங்க. அது 240 சுருங்குது. பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் திரு மோடி அவர்களை, பிரதமர் அவர்களை முன்னிலைத்திய தேர்தலில். அதிலிருந்து இப்பொழுது அதுவும் குறிப்பாக அந்த பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணம் 2 மாநிலங்கள், ஒன்று உத்தரப்பிரதேஷ், ஒன்று மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் 30 தொகுதிகள் வந்து தோல்வியுற்றார்கள். அங்கே ஒரு பெரிய வெற்றியை பெற்றது வந்து காங்கிரஸ், என்சிபி, உத்தவ் தாக்கரேனுடைய அணி வந்து பெரிய வெற்றியை பெற்றது. அதுவும் அந்த வெற்றிக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய ரூரல் அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்களுடைய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் செய்யாத ஒரு காரணத்தினால், அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் உள்ளூர் இருக்கக்கூடிய வந்து அரசியல் சிக்கல், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வந்து ஒரு பெரிய பின்னடையை சந்தித்தது. அதுவும் வந்து ஹரியானா தேர்தலிலும் வந்து பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம். மக்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு அரசியல் கட்சியை ஒரு முறை தான் தண்டிப்பாங்க அப்படின்னு 96ல பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஜெயலலிதா 98ல இருந்து மீள ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை மக்கள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு முறை தண்டிப்பாங்க, அந்த தண்டனை தொடர்ந்துகிட்டே போகாது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணமா இந்த தேர்தலை பார்க்க முடியுமா? இப்படி அப்படி கேஸ் பை கேஸ் நம்ம ஒன்று எடுத்து பார்த்தா இன்டர்பிரிட்டேஷன் அப்படி பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் என்னன்னா, எந்த எலெக்ஷனியரிங்னு வரும்பொழுது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளுன்றது தான். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி என்டிஏ அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மகாயுத்தி, அப்பொழுது பேர் கூட அந்த பெயர் இருந்தான்னு தெரியாது, ஆனால் இமீடியட்டாக வந்து அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து அப்போ சிவராஜ் சிங் சௌகான் செய்தது போல அந்த லாட்லி பெஹன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது தங்களுடைய பின்னடைவுக்கு பெரிய காரணம் வந்து அங்க கிராமப்புறங்களில் வந்து அவர்களுக்கு வந்து ஓட்டுகள் வராததுதான் அப்படின்றது தான். பாராளுமன்றத்தில் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. பாஜக வந்து உடனடியாக அந்த திட்டம் பற்றி, ஏன்னா இப்ப பெண்கள் வாக்கு ரொம்ப டிசைசிவா இருந்திருக்கு. இந்த பெண்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் இல்லையா? அதுபோல பெண்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வரமாட்டார் என்று சிவராஜ் சிங் சௌகான் மீது விமர்சனம் வைக்கப்பட்ட பொழுது கடைசி 6 மாத காலத்திற்குள் வந்து அந்த 1500 ரூபாய் கொடுக்கக்கூடிய லாட்லி பெஹன் திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் தான் வந்து சிவராஜ் சிங் சௌகான். அதுக்கப்புறம் இப்போ அவர் ஒன்றிய அமைச்சர் ஆயிட்டார், வேறொரு நபர் வந்து அங்கு முதலமைச்சராக்கப்படுகிறார். அப்போ அதனுடைய வெற்றியை வந்து அதை பரிசோதித்து பார்த்து வெற்றி கண்ட பாஜக அதே போன்ற ஒரு திட்டத்தை வந்து இங்கு அமல்படுத்துகிறது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான வந்து மகாயுத்தி, அங்க இருக்கக்கூடிய என்டிஏ அரசு இதே போல ஒரு திட்டத்தை அங்கேயும் அமல்படுத்துறாங்க. அவர்கள் வந்து அதே போல வந்து வாக்குறுதியாக 2300 2500 ரூபாய் மாதம் கொடுக்கிறோம்னு சொல்லியா காங்கிரஸ் சார்பில் அவர்கள் வந்து மகா விகாஸ் அகாடி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, நாங்கள் மாதம் 3000 ரூபாய் கொடுக்கிறோம் என்ற ஒரு திட்டத்தையும் வந்து சொல்றாங்க. அப்ப இவர்கள் கடைசி சில மாதங்கள் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தவும் செய்கிறார்கள். அதே போல வந்து அங்க இருக்கக்கூடிய ஹைவே டோல் வந்து கடைசி நிமிஷத்துல போதுமா? ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ல பாஜக கூட்டணி மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 4 மாசத்துல ஒரு தேர்தல் களத்தையே மாற்றி அமைக்க முடியுமா? அந்த அளவுக்கு வல்லமை கொண்டதா பாஜக மிஷனரி. அதுல இருந்து எதிர்க்கட்சிகள் என்ன பாடம் கத்துக்கணும்? இல்ல, அந்த 4 மாதங்கள்ல செய்ய முடியும் என்பதை 6 மாதத்தில் செய்ய முடியும் என்பதை மகாராஷ்டிராவில் அவர்கள் சோதித்து பார்த்து வெற்றி கண்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் தான் வந்து அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பொழுது அப்ப அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி தான் வந்து மகாராஷ்டிராவிலையும் அந்த மத்திய பிரதேசத்தில் செய்ததை தான் மகாராஷ்டிராவிலும் சோதித்து பார்த்து வந்து இங்க வந்து வெற்றி காண முடியும் என்று பரிசோதிக்கிறார்கள். அது கடைசி நிமிஷத்துல தான் சொல்ல வந்தேன், ஹைவே டோல், நெடுஞ்சாலையில் வந்து சுங்கவரி கொடுக்கறாங்க இல்லையா, அதை கூட ரத்து செய்வோம் என்று திட்டம் கொண்டு வந்தது. அது போல வந்து இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கே, வெறும் வடக்குல கேட்ட மாதிரி இல்ல, தமிழ்நாட்டிலும் கேட்கிற மாதிரி இருக்கே. தமிழ்நாட்டில் கேட்கிறாங்க, ஆனா வந்து அதை வந்து கடைசி சில மாதங்கள்ல வந்து அமல்படுத்தினாங்க. நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்க வரி வசூல்ன்றது வந்து சுங்க வசூலிக்கிறத வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி அமல்படுத்தினாங்க.
அப்ப இதெல்லாம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தது. நான் ஏன் திருப்பி விதர்பாவை பத்தி பேசுகிறேன் என்றால், கிராமப்புறங்களில் வந்து பாஜகவாலோ இல்ல ஏக்நாத் ஷிண்டேவாலோ பெரிய அளவிற்கு வந்து இந்த தேர்தலில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று, பாஜகவால் கிராமப்புறங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியுமா, குறிப்பாக விதர்பா. அதுதான் வந்து விதர்பாவை வெற்றி பெறுவர்கள் மகாராஷ்டிராவை வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு பாப்புலர் சேயிங் உண்டு. அது ஆமா ஆழ்வார்கள். இரண்டாவது வந்து ஏக்நாத் ஷிண்டேவால் உத்தவ் தாக்கரேனுடைய மராத்தா பிரைட், அந்த மராத்தா கௌரவம் என்று சொல்லக்கூடிய மராத்வாடா ஓட்டு, அங்கிருக்கும் மராத்வாடா பகுதியில் அவரால் வெற்றி பெற முடியும். தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் அந்த ரீஜன்ல இருந்து தான் போட்டியிடுறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான இருக்கிற நானா பட்டோலேவும் விதர்பா ரீஜன்ல இல்லையா? இல்ல தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து விதர்பா கிடையாது. தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து நாக்பூர், அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் வந்து ஓரளவிற்கு இவர்கள் வந்து சரியாக செய்தது வந்து இங்க இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய மகா விகாஸ் அகாடி வந்து வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால தான். தேவேந்திர ஃபட்னவிஸ் நாக்பூர், அதாவது RSS தலைமையகத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியில் போட்டியிடக்கூடியவர், அந்த மண்ணின் மைந்தர் என்று அறியப்படுகிறார். அவர் விதர்பாவை சேர்ந்தவர் கிடையாது. விதர்பாவில் வந்து இந்த முறை பாஜக வழக்கத்திற்கு மாறாக, அதுக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், 50 ஆண்டுகளாக ஒரு MP சீட்டுகள் கூட ஜெயிக்க முடியாத நிலையில் பாஜக அங்கு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற தொகுதிகள் கூட விதர்பாவில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு நகர்ப்புற பகுதியில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. சென்ற முறையும் பெரிய பின்னடைவு வந்து 2019 புரிதல். I'll stay corrected if I'm wrong. நாக்பூர் வந்து கிழக்கு பகுதியில் வருது. Okay, I see. We'll look into it. இரண்டு தொகுதிகள் ராம்தேக் மற்றும் 2 தொகுதிகள் வருதா தான் நினைவு. But we'll stay corrected. I'll stay corrected. திரு கார்த்திகேயன், go ahead. இல்ல, அதுல நான் சொல்லக்கூடியது வந்து அதுதான் வந்து கிராமப்புறங்களை வந்து மையப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான வெற்றியை பெறணும். அதுவும் வந்து விதர்பால இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமான கவனத்தை வந்து பாஜக வந்து செலுத்தினார்கள் இந்த பாராளுமன்ற தோல்விக்கு அப்புறம். அவர்கள் வந்து வேட்பாளர் தேர்வாக இருந்தாலும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிருப்தியாளர்களை வந்து தன்மையப்படுத்துவதோ, இல்ல ரெபல் காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்பதில் தங்கள் பங்கா இருந்தாலும் சரி, பாஜகவினுடைய பங்கா இருந்தாலும் சரி, ஒரு பலமுனை தாக்குதலை நடத்துவதில் வந்து பெரிய பங்கு வகித்தார்கள். அங்க பாஜக திட்டமிட்டு வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ் செஞ்சு அங்க வேலை செஞ்சாங்க. நீங்க அதே பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய தோல்விக்கு அப்புறம் இந்த ரூரல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணாத, கிராமப்புற பகுதியில் குறிப்பா வேளாண் குடிமக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் செய்யாதனால் வந்து பாராளுமன்ற தேர்தல் ஏற்பட்ட தோல்வியை சரி கட்டுறதுக்கு பல முனைப்புகளை எடுத்த பாஜக ஜார்க்கண்டில் அதற்கு நேர்மாறாக, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள், அங்க பழங்குடியின மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு மாநிலம் அது. அங்க 77% வரை இடஒதுக்கீடு இருக்கிறது. பழங்குடியின மக்கள் தான் பெரும்பகுதி இருக்கக்கூடிய மாநிலம் அது. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, இல்ல வெளியே போன சம்பாய் சோரனும் சரி, எல்லாருமே பழங்குடிய பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களுடைய பெரும் பிரச்சனை வந்து நிலப்பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மீது இருக்கக்கூடிய நில உரிமை, அதே போல அங்க இருந்த ஹஸ்தியோ ஃபாரஸ்ட் என்ன சொல்லக்கூடிய அதானியுடைய மைனிங் ப்ராஜெக்டுக்காக பெரிய அளவிற்கு அங்க நிலம் கையகப்படுத்துவதை வந்து தடுத்து வைத்திருந்தது அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு. ஆனால் வந்து சத்தீஸ்கர்ல இது நடந்தது. ஆனால் அங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக வந்ததற்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் வந்து மீண்டும் வந்து அங்க பெரும் நிறுவனங்களுக்கு கொடுப்பதை வந்து பாஜக ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் செய்ததனால் அதனுடைய தாக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் ஏற்பட்டதோ அப்படின்ற கூட ஒரு விமர்சனங்கள் கூட உண்டு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய நில உரிமை, இல்ல அவர்கள் இருக்கக்கூடிய பூர்வீக இளங்களை எடுத்து பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் என்ற பேர்வையில் பெரும் ப்ராஜெக்ட்ஸ்காக கொடுப்பதை எல்லாம் வந்து தடுக்காமல் இருந்தது வந்து சரியாக வந்து தேசிய தலைமை அட்ரஸ் செய்யவில்லை. அங்க இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைமையினுடைய குரலை வந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழுப்பணும். வெரி இன்ட்ரஸ்டிங் அனாலிசிஸ். இப்ப நமக்கு பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கும்போது 125 இடங்கள்ல பாஜகவே முன்னிலை வகிக்கிறது. சோ அவங்க ஒரு டெபுட்டி சிஎம் சீட்ல இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு உட்காருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஷிண்டேக்கு விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அது டவுட்ஸ் இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா எப்போ வந்து அவர்கள் 145ல் 125 சீட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெபுட்டி சிஎம்மா போய் உட்காருவாங்கன்றது வந்து உண்மையிலேயே அப்படி ஒருவேளை நடந்தால், மீண்டும் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சர் என்றால், அது நிச்சயமாக ஒரு பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தான் ஏற்படும். பாஜக ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால்
ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர் ஆகிறார், இல்லைனா வந்து ஒருவேளை வந்து ஏக்நாத் ஷிண்டேவனுடைய ஆதரவில் இல்ல அஜித் பவாருடைய ஆதரவில் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க முடியும். 125 சீட்டு தான் நின்னாங்க, 145 தேவை. அப்ப அது போன்ற ஒரு சூழலில் ஏற்கனவே 9 சீட்டுகளை பாராளுமன்றத்தில் பெற்ற ஏக்நாத் ஷிண்டே கொஞ்சம் வலுவோடு இருந்தார். ஆனால் பாஜகவினுடைய ஆதரவோடு அவர் ஒரு முதலமைச்சராக வந்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் இன்று பாஜகவினுடைய ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பினான்சியல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தன்னுடைய ஆதரவு தான் முக்கியம் என்று தானோ அல்லது அஜித் பவார் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பின்னடைவை பிறகு ஏக்நாத் ஷிண்டே கூட லெவரேஜ் இருக்காங்க, அங்க போய்டுவேன் அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா மேண்டேட் இவ்வளவு ஓவர்வெல்மிங்கா வந்ததுக்கு பிறகு திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கான லெவரேஜ் குறைஞ்சு போயிடுது இல்ல, நான் இன்னொரு அணிக்கு போறேன்னு மிரட்ட முடியாது. மக்கள் இவ்வளவு டிசைசிவா மேண்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிச்சயமா இல்லை, அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க அஜித் பவார் மட்டும் இருந்தாலே போதும். இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கும்போது அஜித் பவாருடன் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை வைத்தே வந்து பாஜகவினால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப அஜித் பவாருக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த தேர்தல் இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் 2 பிராந்திய தலைவர்களுடைய வந்து அவர்களுடைய நிலையை வந்து உறுதி செய்வதற்கு வந்து பயன்பட்டிருக்கிறது. ஒன்று, அஜித் பவார் வந்து ஒரு பெரிய சறுக்கலை பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தவர், ஒரு 30+ தொகுதிகளை பெற்று தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டார். இன்று பாஜகவிற்கு தன்னுடைய தயவு வந்து தேவை என்ற நிலைக்கு அவரும் வருகிறார். அதே போல வந்து ஏக்நாத் ஷிண்டே 9 சீட்டுகள் பெற்று எந்த அளவிற்கு ஜேடியுவும் டிடிபியும் முக்கியமோ அதே அளவிற்கு தானும் முக்கியம் என்ற நிலையில் இருந்த ஒரு நபர் இன்று அவருடைய ஆதரவும் மிக முக்கியம். அது மட்டும் அந்த காரணத்திற்காகத்தான் அவர் துணை முதலமைச்சராக போவதை தான் இன்ஃபேக்ட் அவர் விரும்புவார் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக ஆட்சி இருப்பதற்கு நான் தான் காரணம் என்ற ஒரு நிலையில் இதை பயன்படுத்தலாம். டெல்லியில் ஆதரவு கொடுப்பதால் எனக்கு மீண்டும் கொடுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் 125 சீட் இருக்கும் பொழுது தார்மீக அடைப்பில் அவரே விட்டு கொடுக்க முன் வருவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை முதலமைச்சராக இருந்தாலும் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அவர் பக்கம் இருக்கணும்னு அவர் தொடர்ந்து விரும்புவார்னு சொல்லுவாங்க. அதுல சில காரணங்களால நிச்சயமா இல்ல. இன்னொன்னு, பிஜேபியை பொறுத்தவரை மகாராஷ்டிரா போன்ற ஒரு மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே போன்ற ஒரு அதுவும் வந்து நகர்ப்புற பகுதிகளில் குறிப்பாக மும்பை பகுதியில் பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக ஒரு காலத்தில் பிஜேபி வந்து அவரை நம்பித்தான் வந்து அங்கு மும்பை பகுதியிலே களமாட வேண்டும். அந்த போன்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு கட்சியை இன்று பெரிய ஒரு சரிவுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவை ரிவார்ட் செய்வதற்காக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவருக்கு ஒரு அந்த துறை கொடுப்பதோ இல்ல துணை முதலமைச்சரோ ஏன் முதலமைச்சர் உள்ளாட்சி தேர்தல்கள் கூட வருது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏக்நாத் ஷிண்டே. சோ அவரை வந்து தாஜா செய்ய மாட்டாங்கனாலும் கூட ஒரு கௌரவமா நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் திரு கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.